வணக்கம். இப்போ எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் மோந்தா புயல். வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற இந்த புயல் தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வந்திருக்கு. இத பத்தி தான் நாம இப்போ டீடைலா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். போன வருஷம் நம்மள புரட்டி போட்டதே அந்த மிச்சாங் புயல். அந்த மாதிரி இந்த மோந்தா புயலும் மாறுமா? இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான கேள்வி. முதல்ல இப்ப நிலைமை என்னன்னு பாத்திரலாம். இந்த மோந்தா புயல் வங்கக்கடல்ல எப்படி உருவாகிட்டு இருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போதைய ஃபோர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம், அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஆந்திரா கடற்கரையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை கேட்டோடனே அப்படா நமக்கு பிரச்சனை இல்லை, ஆந்திராவுக்கு போகுதுன்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆனா அங்கதான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். சரி, ஆந்திரா பக்கம் போற ஒரு புயலுக்கு நாம ஏன் இங்கே இவ்ளோ கவலைப்படணும்? அதுவும் குறிப்பா சென்னை ஏன் டென்ஷன் ஆகணும்? இதுக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போன வருஷத்துக்கு போகணும். மிச்சாங் புயல் நமக்கு ஒரு மறக்க முடியாத பாடம் கத்து கொடுத்திருக்கு. இங்க பாருங்க, போன வருஷம் டிசம்பர் மாசம் மிச்சாங் புயல் முதல்ல ஆந்திராவுக்கு தான் போகும்னு தான் எல்லா ஃபோர்காஸ்டும் சொல்லுச்சு. ஆனா என்னாச்சு? கரையை கடக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 நாள் முன்னாடி அதோட பாதை லைட்டா மாறுச்சு. அப்படியே சென்னைக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டு அப்புறமா தான் ஆந்திரால கரையை கடந்துச்சு. அந்த சின்ன ட்விஸ்ட், அந்த சின்ன மாற்றம் தான் சென்னையை வெள்ளக்காலா மாத்தினதுக்கு முக்கிய காரணம். அப்போ இருந்த நிலைமைய இந்த ஒரு வரி அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? சென்னையே அப்படியே கடலுக்குள்ள தள்ளிவிட்டது போல இருந்தது. அந்த வெள்ளத்தையும் காரு பைக்கெல்லாம் தண்ணில மிதந்து போனதையும் நம்மால எப்படி மறக்க முடியும்? அது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. அதனால மிச்சாங் அனுபவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இந்த மோந்தா புயலுக்கு முன்னாடி 2 வாய்ப்புகள், 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 பாதைகளும் நமக்கு கொடுக்க போற ரிசல்ட் அது கம்ப்ளீட்டா வேற வேற மாதிரி இருக்கும். சரி, அந்த 2 சினாரியோஸ் என்னென்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். 1, சினாரியோ 1, புயல் நேரா ஆந்திராவுக்கு போயிடும். அப்படி நடந்தா நமக்கு பெரிய பிரச்சனை இல்ல, நல்ல மழையோட முடிஞ்சிடும். ஆனா 2வது சினாரியோ, அதாவது புயல் சென்னை கிட்ட வந்துட்டு அப்புறமா ஆந்திராவுக்கு போனா அவ்வளவுதான். மிச்சாங் புயல் மாதிரியே மிக மிக கனமழை, பெரிய வெள்ள அபாயம் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கும். புயலோட ஃபைனல் ரூட் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா சில மாவட்டங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஹை அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாக்கள்ல பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த 4 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மிச்சாங் அனுபவத்தால இந்த 4 மாவட்டங்களும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். புயல் ஆந்திராவுக்கு தானே போகுதுன்னு கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துடவே கூடாது. இந்த 4 மாவட்டங்கள் மட்டும் அல்ல, கடலூர், விழுப்புரம் மாதிரி மத்த கடலோர மாவட்டங்களையும் நல்ல மழை இருக்கும். ஆனா மெயின் ஃபோக்கஸ், அதிக கவனம் தேவைப்படுறது அந்த 4 மாவட்டங்களுக்கு தான். சரி, இப்போதைக்கு அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது? மோதா புயலோட பாதை பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படி புயல் ஆந்திராவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற விஷயம்தான். அதாவது ஆபத்து கம்மியான சினாரியோ தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா வானிலை முன்னறிவிப்புல எப்பவுமே இந்த ஆனாங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. அதனால இந்த ஒரு ஃபோர்காஸ்ட மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம முழுசா நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. இங்க தான் விஷயமே இருக்கு. நாம அலட்சியமா இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஆபத்து. ஒரு புயலோட கடைசி நேர மூமெண்ட்டை யாராலையும் 100% கரெக்டா கணிக்க முடியாது. இயற்கை எப்ப வேணா நம்மள ஆச்சரியப்படுத்தலாம். அதுக்கு மிச்சாங் புயலை விட பெரிய உதாரணம் தேவையா என்ன? ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறோம். இந்த 4 மாவட்டங்களுக்கு பெரிய த்ரெட் எதுன்னா அது பயங்கர வேகமா வீச போற காத்து கிடையாது. உண்மையான ஆபத்து கனமழையிலிருந்து மிக மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதால வரக்கூடிய வெள்ளம்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மோந்தா புயலுங்கிறது இந்த வடகிழக்கு பருவமழையோட ஒரு ஆரம்பம்தான். இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. நாம இந்த முழு சீசனுக்கும் தயாரா இருக்கணும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இனி வரப்போற வாரங்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. முதல்ல இந்த மோந்தா புயல் கடந்து போகும். அதுக்கப்புறம் நவம்பர் முதல் வாரத்துல மழைக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, நவம்பர் 2வது 3வது வாரங்கள்ல, அப்புறம் டிசம்பர் முதல் வாரத்துல அடுத்தடுத்து இதை விட வலுவான சிஸ்டம்ஸ் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த மோந்தா புயல் ஒருவேளை நம்மள நேரடியா தாக்காம தப்பிச்சு போனாலும், இதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்ல உருவாகிற சிஸ்டம்ஸ் அதுங்க நேரடியா தமிழ்நாட்டை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மோந்தா புயல் நமக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி, ஒரு எச்சரிக்கை மணி. வரப்போற முழு வடகிழக்கு பருவமழைக்கும் ஒரு தனிநபரா, ஒரு குடும்பமா, ஒரு சமுதாயமா நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம்? இந்த கேள்விய நாம நமக்கு நாமே கேட்டுக்கணும். யோசிங்க, தயாரா இருங்க.